அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணி ரத்னாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மணி 9 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கண்ணு திறக்கலையே, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, கொஞ்சம் கூட அசைவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க பரணி. கனி சண்முகத்து மேல படுத்துக்கிட்டு, அண்ணே அக்காவை பார்க்கணும் போல இருக்குன்னு, அக்கா கண்ணு முழிச்சிடுமா, பழையபடி நம்ம ரத்னா அக்கா வந்துடுமா அப்படின்னு கனி அழுதுகிட்டே அண்ணங்கிட்ட கேட்கறாங்க. பரணி ரத்னாவை பார்த்து மனநொந்து அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரடி, உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சனே தவிர மற்றபடி நான் வேற எதுவும் நினைக்கலன்னு அழுகுறாங்க பரணி. இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நானும் தான் காரணம்னு என் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குதுடி. இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். உன்னை போக விட்டுருக்க மாட்டேன், புருஷ வீட்டுக்கு நான் போக விட்டுருக்க மாட்டேன். வேலைக்கு போய்கிட்டு இருந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து படிக்க வச்ச விடி. நீ உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது, உன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது ரத்னா. நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. உனக்கு வழிகாட்டுருக்கு அப்பா, தங்கச்சிங்க, அண்ணன், ஏன் உனக்கு வழிகாட்டுற தெய்வமா இருக்கிற அம்மா, இதுக்கு மேல உனக்காக உசரையே கொடுக்க கூட தயங்காத அண்ணன் இருக்கான். இத்தனை பத்தியும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு இப்போ வரைக்கும் கேட்காத இருந்தாலும் அப்பவும் ஆள் மனசுக்கு கேட்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும்படி. உனக்கு என் மேல கோவம் இருக்கு, நீ என் கூட சண்டை போடணும்னு கூட உனக்கு தோணும். சண்டை போடுறக்காவது நீ எழுந்து வாடின்னு அழுகுறாங்க பரணி. என்னை வந்து கேள்வி கேட்கறக்காவது நீ எழுந்து வாடி வாடி, என்னை ஏமாத்திடாதேன்னு அழுகுறாங்க பரணி. அழுதுகிட்டே வெளியில வராங்க. வீரா எசிகே இவங்க 2 பேரும் என்னாச்சு, நல்லா இருக்காளா ரத்னான்னு கேட்கறாங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் அவ இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லைங்கிறாங்க பரணி. எசிகேயும் வீராவும் அதை கேட்டதும் அழுகுறாங்க. மாமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க பரணி. ஏத்தா ரத்னா இந்த நிலைமையில இருக்கும்போது பச்சை தண்ணி பல்லில படுமாங்கிறாங்க வைகுண்டம். ரத்னா பொழைச்சானா அதுவே போதுங்கிறாங்க வைகுண்டம். பொழைக்கணும், கண்டிப்பா அவ பொழைச்சுதான் ஆகணுங்கிறாங்க பரணி. பரணி 10 மணி நேரத்துல அவ கண்ணு முழிச்சிடுவான்னு சொன்னது 9 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கண்ணு திறக்கலன்னு சொல்றீங்கிறாங்க சண்முகம். ஆமா, கான்செஷன் வந்தா அது முழுசா தான் வரும், இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள அவ கண்ணு முழிச்சு தான் ஆகணும்னு பரணி உறுதியா சொல்றாங்க. கான்செஷன் வரலைன்னா என்ன பண்றது மதினின்னு கேட்கறா கனி. அப்படி வரலினாலும் நம்ம தான் வரதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறாங்க பரணி. நாம பேசுறது இப்போதைக்கு அவளுக்கு காது கேட்கலினாலும் ஆள் மனசுல கேட்கும். அவ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க பேசுறது அவளுக்கு கண்டிப்பா கேட்கும், பேசுங்கிறாங்க பரணி. எல்லாரும் அவ காது கிட்ட போய் மனசை விட்டு பேசுங்க, யாராவது ஒருத்தர் பேசுறதாவது நிச்சயமா அவ காதுக்கு விழும், அதுக்கப்புறம் அவ கண்மளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அப்படின்னா நான் போய் பேசுறேன்னு வீரா, கனி, எஸ்கே 3 பேர் ஓடுறாங்க. கனி, எஸ்கே, வீரா இவங்க எல்லாருமே போய் ரத்னக்கா நீ தூங்குற மாதிரியே படுத்திருக்கியாக்கா, அண்ணன் கதவை தட்டுனதும் டக்குன்னு எழுந்திருப்பியல, அந்த மாதிரி எழுந்திரிச்சு வாக்கான்னு கனி அழுகுறாங்க. ரத்னா உன்னை இந்த கோலத்துல பாக்குறக்கா நான் பெத்து வளர்த்தேன், ஐயோ ரத்னா உனக்கு இப்படி ஆகி போச்சு, எழுந்திரிச்சு வா வாங்குறாங்க வைகுண்டம். ஒண்ணுமனு தெரியாம இப்படி படுத்து கிடக்குறியே, உன் தங்கச்சி எல்லாம் எப்படி கத்தி கதறாங்க பாரு, வந்து ஆறுதல் சொல்லு, வாத்தா எழுந்திரிச்சு வா, கண்ணு முழிச்சு வாங்குறாங்க வைகுண்டம். நானும் இல்லாத போது உன் தங்கச்சிகளை எல்லாம் தாய்க்கு தாயா நீ தானே வளர்த்த, எழுந்திரிச்சு பாரு, நீ இனிமே அந்த வாத்தியோட போக வேண்டாம், அவன் வீட்டுக்கு வந்தாலும் நான் விரட்டி விட்டுறேன், நீ நம்ம வீட்டுக்கு வந்துடாதான். உன்னை பாக்குறக்கு எல்லாரும் வந்திருக்கோமே, அப்பா எப்படி அழுகுறாரு பாருக்கா, எழுந்திரிச்சு பாருக்கான்னு கனி ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஐயோ அக்கா உனக்காக எல்லாருமே அழுகுறோமே, நீ இதெல்லாம் காதுல கேட்டுக்கிட்டு இப்படியே தான் படுத்து கிடப்பியா, எழுந்திரிச்சு பாருக்கா, கண்ணு முழிச்சு பாருங்கிறாங்க. போலீஸ் ஆகணுங்கிறது என்னோட கனவு, அதுக்கு தைரியம் சொல்லி கொடுத்தவளே நீ தானக்கா, அந்த தைரியத்தில் தான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி வந்திருக்கேங்க்கா, அந்த போலீஸ் ட்ரெஸ் நான் போடும்போது பார்க்க வேண்டிய நீ இப்படி படுத்து கிடந்தா எப்படிக்கா, நீ வரலினா அந்த யூனிஃபார்மை நான் போடவே மாட்டேன், நீ வந்து அதை கை வச்சு கொடுத்தீங்கன்னா தான் அதை நான் போட, வேலைக்கும் போக மாட்டேன், அந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன், நீ தயவுசெய்து எழுந்து வாக்கான்னு வீர ஒரு பக்கம் அழகு அழுகுறாங்க. ரத்னாக்கா நீ எனக்கு அக்கா தான், இருந்தாலும் உனக்கு அக்காவா நான் பார்த்ததில்ல, அம்மாவா இருந்திருக்கேன், அம்மாவா பார்த்துருக்கேன், நான் உன்னோட குழந்தைங்க மாதிரி தானே எங்களை எல்லாம் வளர்த்த, இப்படி பாதையில விட்டுட்டு போனா எப்படிக்கா, நம்மளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை இனிமே வாழ வேண்டாம்னு அண்ணன் சொல்லிடுச்சுக்கா, வெங்கடேஷ் மாமாவும் உனக்கு பிடிக்காது தானே, இனிமே நீ அவங்க கூட போய் வாழ வேண்டாம், யார் சொன்னாலும் சரி நான் உன்னை அங்க விட மாட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம்க்கா, எங்களுக்காக நீ எழுந்திரிச்சு வாக்கா. ரத்னா உன் தங்கச்சி எல்லாம் எப்படி சொல்ல அழுகுறாங்க பாரு, எழுந்திரிச்சு வா ரத்னா, நீ எழுந்திரிச்சு வரல அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வைகுண்டம் ஒரு பக்கம் சீட்டு போத்துன்னு அழுகுறாங்க. சண்முகம் சோர்ந்து போய் வெளியிலேயே உட்காந்துருக்காங்க. தங்கச்சி எல்லாம் கூட ரத்னாவை பார்த்து பேச போயிருக்காங்க. நீ ஏன் சண்முகம் இங்கேயே உட்காந்துருக்கியேன்னு வெட்டிக்கிளியும் உடன்குடியும் கேட்கறாங்க. அண்ணே நீ போய் பேசினேன்னா நிச்சயமா அக்கா எழுந்திரிச்சு வரும், நீ போய் பேசுனேங்கிறாங்க வெட்டிக்கிளி. அவள் இந்த நிலைமையில எப்படிதான் நான் போய் பார்க்கணும், எனக்கு எப்படி பேச்சு வரும், அழுகுதானே வரும்னு அழுகுறாங்க சண்முகம். ஐயோ நீயே இப்படி உடஞ்சு போய் பேசினா எப்படி சண்முகம், பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டியதே நீ தானே, நீயே உடஞ்சு போனா எப்படிப்பா, போ பேசு, நான் யாருக்கு போய் ஆறுதல் சொல்லுவேன், டாக்டர் 10 மணி நேரம் சொன்னா இப்போ 9 மணி நேரத்துக்கு மேலேயே முடிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் போய் பேசி ஆறுதல் சொல்லி முழிக்காதவ நான் போய் பேசினா மட்டும் முடிச்சிருவாளா என்ன, நான் ஒரு பாவி, அவளுக்கு என்கிட்ட பேசணும்னு இருந்தா இதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லி ஆறுதல் கேட்டுப்பல்ல, பேச வேண்டாம்னு நினைச்சுதானே நம்மளை எல்லாம் விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ போய் அவகிட்ட எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பேசுவேன் சொல்லு. சண்முகம் நீ தான் போய் பேசணும், உன் தங்கச்சி எல்லாம் பேசினா சந்தோஷத்தை கொடுக்கும், நீ பேசினா தான் அவளுக்கு தைரியத்தை வரும், நீ போய் பேசிடாங்கிறாங்க பரணி. சண்முகம் தப்பு நடக்கிறது சாதாரணம், அந்த தப்புன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறது தானப்பா கெட்டிக்காரத்தனம், உன் தங்கச்சி ரத்னா கிட்ட நீ பேசினா தான்ப்பா கண்ணு முழிப்பா, போய் பேசு போங்கிறாங்க உடன்குடி. சண்முகம் ரத்னா கிட்ட நீ போய் பேசுன்னு சொல்றாங்க பரணி. ஐயோ அவ இப்படி கிடக்கிற நிலைமையை பாக்குறக்கே எனக்கு சக்தி இல்லையே, நான் போய் எப்படி பேசுவேங்கிறாங்க சண்முகம். தங்கச்சி மேல ரத்னா பாசம் தான் வச்சிருக்கா, ஆனா உன் மேல உசரியே வச்சிருக்கா, நிச்சயமா உன் குரல் கேட்டா அவ கண்ணு முழிச்சிருவா, எனக்கு என்னமோ நான் பேசினா கண்ணு முழிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க சண்முகம். டே எனக்கு அந்த நம்பிக்கை, உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு, ரத்னா உயிரோடு இருக்கணும்னா அவ உடனே கண் முழிச்சாகணும், ரத்னாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன்னோட குரல் கேட்டா நிச்சயமா அவ எழுந்திரிச்சு கொந்துருவா பாருங்கிறாங்க பரணி. மதினி சொன்னா சரியா தான் இருக்கும், நீ போய் பேசி பாருன்னு வெட்டிக்கிளி சொல்றாங்க
சொல்றாங்க. உடன்குடியும் ஆமா சண்முகம், நீ போய் பேசி பாரு, ரத்னா கண்டிப்பா கண்ணு முழிச்சாலும் முழிப்பாங்கிறாங்க உடன்குடி. சண்முகம், ரத்னா கிட்ட நீ ரொம்ப நேரம் பேச வேண்டாம், 10 நிமிஷம் மட்டும் பேசு, அந்த 10 நிமிஷம் தான் அவளையே உனக்கு கொடுக்க போகுது, அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு பேசுடா அப்படின்னு தன்னம்பிக்கையோட சண்முகத்தை அனுப்பி வைக்கிறாங்க பரணி. சண்முகம் நம்ம பேசி எழுந்திரிச்சுடுவாளா அப்படின்னு ஏனோ தானானோ ரத்னாவை பார்க்க போறாங்க. ரூமுக்குள்ள போய் ரத்னாவை பார்த்ததும் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே அண்ணே அங்க பாரு, ரத்னாக்கா இன்னும் இப்படியே கிடக்குறா பாரு பாருன்னு அழுகுறாங்க. சண்முகத்தினால ரத்னாவை பார்த்ததும் பேச முடியாம நெஞ்சடிக்க அழுகுறாங்க. ரத்னா உன் அண்ணன் வந்திருக்கான் பாருங்கிறாங்க. ரத்னா காதுகிட்ட சண்முகம் கேட்கறாங்க, ஏல ரத்னா, அண்ணன் மேல உனக்கு அப்படி என்னல கோவம், என்ன கோவமா இருந்தாலும் அண்ணன்கிட்ட நீ வந்து கேட்பீல, சரி நியாயம் தப்புன்னு எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவீல, ஏன் இப்ப பேசல, பேசு, அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் செஞ்சது தப்புனா என் கண்ணத்திலேயே வந்து அரவா, எங்க அம்புட்டு பெரியும் அம்போன்னு விட்டுட்டு ஏன் போகணும்னு நினைச்சேன், உனக்கு எதுக்கு அம்புட்டு அவசரம், நான் செஞ்சது தப்புத்தே, முத தீபாவளி சீர் கொண்டு வரையிலேயே உன் முகத்தை பார்த்து சரியில்லைன்னு தெரிஞ்சு ஐயோட உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கணும், பேச்சே சரியில்லைன்னு அதை வச்சு நான் உங்ககிட்ட விசாரிச்சிருக்கேன், எல்லாம் சரியா போயிடணும்னு நினைச்சேன் பாரு, அது என்னோட முட்டாள்தனம் ரத்னா, உண்மை தெரியாம நான் ஏமாந்து விட்டுட்டேனே, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுப்பேன், இந்த அண்ணனுக்கு இம்புட்டு பெரிய தண்டனை கொடுப்பிய ரத்னா, வெளியூர் போறப்பெல்லாம் பிள்ளைங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு போறேன்னு மனசுக்குள்ள ஒரு பயமா இருக்கு தான் கேட்பீங்க, அப்பன்னு கேட்க மாட்டேங்க, மனசே இல்லாம இருக்கும்போது அண்ணே நீ தைரியமா போ, இவளுகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு தைரியம் சொல்லி வழி அனுப்பி வைப்பிய ரத்னா, எங்களை எல்லாம் விட்டுட்டு போறக்கு உனக்கு மனசு வந்தது, இவளுகள் எல்லாம் யாரு பாத்துக்குவா சொல்லல ரத்னா, ரத்னா சத்தியமா சொல்றேன், இனிமே இப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், எழுந்திரிச்சு வந்துடல ரத்னா, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் அனாதையா போயிடுவோம், அம்மா மேல சத்தியமா சொல்றோம் ரத்னா, எழுந்திரிச்சு வா, எங்களை எல்லாம் இப்படி அள விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துருமா, நீ போயிடுவியா சொல்லு, இல்லை ரத்னா உன்னோட கனவு என்ன, அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்தணும்னு தானே உன்னோட கனவு, ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் அடிக்க வைக்கணுங்கிறது தானே உன்னோட கனவு, இப்ப 50 பிள்ளைங்களோட கனவுகளையும் உதறி விட்டு போறதுல என்னல நியாயம் இருக்கு சொல்லு, நீ இல்லாம அவங்களையெல்லாம் யார் படிக்க வைப்பா சொல்லு அப்படின்னு சண்முகம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாரத்தோட அழுதுட்டு இருக்கிற சண்முகத்தை அப்படியே மெல்ல ரத்னா கைப்பிடிக்கிறாங்க. ரத்னாவோட கை அசைவும் கண் அசைவையும் பார்த்ததும் அப்பாடா ரத்னா எப்படியோ கண்ணு முழிச்சிருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடவும் ஆத்தா ரத்னா அப்படின்னு கூப்பிடுறாங்க வைகுண்டம். அப்பாடா ரத்னா மறுபிறவி எடுத்துட்டா, இனி பயம் இல்ல, ரத்னா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க சண்முகம் குடும்பம். தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்த பரணியை நன்றி விசுவாசத்தோட பாக்குறாங்க. பரணியோட முயற்சி இப்ப வெற்றியை கொடுத்திருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.